இந்த பதிவு வந்து கண்டனேஷன் அப்படிங்கிறத பற்றினது. கண்டனேஷன் அப்படின்னா, நீங்கள் ஏதோ ஒரு ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் வந்து நீங்கள் ஃபைல் பண்ணணும் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸு. பட் நீங்கள் வந்து அந்த டைம் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க 31 ஜூலை 30th நவம்பர் அந்த டெட்லைனுக்குள்ளே நீங்கள் ஃபைல் பண்ணாமல் விட்டுட்டீங்க. அல்லது ஃபைல் பண்ணிட்டீங்க பட்டு வெரிஃபை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த வெரிஃபையை வந்து பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா, நீங்கள் ஃபைல் பண்ணியிருந்தா கூட இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் வில் ட்ரீட்டட் இட் ஆஸ் நாட் ஃபைல்டு. உங்கள் டாக்குமெண்ட் வந்து இன்வேலிட் ஆகிடும். அந்த சமயத்தில் நீங்கள் வந்து கண்டனேஷன் அப்படிங்கிற டேர்ம் இருக்குது. அதாவது இந்த காரணத்தினால எனக்கு வந்து டியூ டு மெடிக்கல் ரீசன்ஸ் ஆர் டியூ டு டெக்னிக்கல் கிளிச்சஸ் ஆர் டெக்னிக்கல் ட்ராபேக்ஸ். அதாவது இப்போ நிறைய வெப்சைட்ஸ் மூலமாக தான் எல்லாம் ப்ராசஸ் பண்ணுறோம். அந்த சமயத்தில் வந்து அந்த வெப்சைட்டில் வந்து அப்லோட் பண்ண முடியல, இல்லைன்னா அந்த வெப்சைட் வந்து அந்த சமயத்தில் லோட் ஆகலை, அந்த மாதிரி ரீசன் சொல்லி நீங்கள் வந்து எனக்கு கண்டனேஷனுக்கு அலோவ் பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் கொடுக்கணும். அந்த கண்டனேஷன் வந்து த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் ஹஸ் டு கெட் த கண்டனேஷன். இதுக்குள்ள ப்ரொசீஜர் என்னன்னா, நீங்கள் வந்து அசஸிங் ஆஃபீஸர் ஆஃப் இன்கம் டேக்ஸை பார்த்து இந்த கண்டனேஷன் ரெக்வஸ்ட் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. ஆனால் இன்கம் டேக்ஸ் வெப்சைட்டுக்குள்ளே போய் சர்வீசஸில் போனீங்கன்னாலே கண்டனேஷன் ரெக்வஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதில் போயிட்டு நீங்கள் எந்த அசஸ்மெண்ட் இயருக்கு நீங்கள் வந்து கண்டனேஷன் கேட்குறீங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை கொடுத்து கண்டனேஷன் ரெக்வஸ்ட் ஃபைல் பண்ணுங்க. அதை வந்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் வந்து ஏஓ அதை வந்து அக்செப்ட் பண்ணி உங்களை வந்து ஃபர்தராக நீங்கள் ரிட்டர்ன் திரும்ப ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு உங்களை அலோவ் பண்ணுவார். அப்போ தான் இட் இஸ் டேக்கன் தட் த கண்டனேஷன் இஸ் அக்செப்டட். ஸோ கண்டனேஷனுங்கிறது என்னென்னா, இஃப் எனிபடி ஹஸ் கிராஸ் த டெட்லைன் which is strict for the filing process or for returning exam. If a college student fails to have sufficient attendance to write an exam or he has missed the classes, he can ask for condonation. The university will permit to write a supplementary exam for a fee. இதுதான் வந்து கண்டனேஷன். நீங்கள் வந்து இன்சூரன்ஸில் கூட இந்த கண்டனேஷன் இருக்குது. அதாவது நீங்கள் வந்து தெரியாமல் எல்ஐசி பாலிசியில் உள்ள ப்ரீமியத்தை வந்து பே பண்ணாமல் விட்டுடுறீங்க. எல்ஐசி ஆர் போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் யாராக இருந்தாலும் அவங்க வந்து உங்களுக்கு ஒரு லெட்டர் அனுப்புவாங்க. இந்த மாதிரி இந்த டேட்லேருந்து நீங்கள் இந்த டேட் வரைக்கும் ப்ரீமியம் பே பண்ணலை, நீங்கள் வந்து இந்த அபராத தொகையை செலுத்தி உங்கள் பாலிசியை புதுப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு லெட்டர் அனுப்புவாங்க. சம்டைம்ஸ் நீங்கள் இந்த ப்ரீமியமே பே பண்ண வேண்டாம். அதாவது 1980 1990 வரைக்கும் ப்ரீமியம் பே பண்ணல, வி ஆர் கண்டோனிங் த பீரியட், ப்ளீஸ் ட்ரை டு பே த ஃபியூச்சர் ப்ரீமியம்ஸ் அப்படின்னு உங்களுக்கு லெட்டர் அனுப்புவாங்க. ஸோ இந்த கான்டெக்ட்ல வந்து கண்டனேஷன் அப்படிங்கிறது தே ஹேவ்